சார் கரூர்ல இப்ப நடந்த அந்த மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து ம். திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து கடுமையா கண்டனத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஆ. இந்த விவகாரம் வந்து விஜய்க்கு ஒரு முட்டுக்கட்டையா அமையுமா சார்? இது அரசியல் பயணத்துல விஜய்க்கு? அதாவது விஜய பொறுத்த மட்டும் அவர் விக்கிரவாண்டியில கட்சிய துவங்கி, அப்புறம் மதுரை மாநாடு, அப்புறம் அப்படியே ஒரு 6 கூட்டம் கிட்டத்தட்ட பேசிட்டாரு. இந்த 5, 6வது கூட்டங்கள், 2, 3வது கூட்டங்கள்ல ஓரளவுக்கு தன்னை ஒரு அரசியல் லீடரா வளர்த்துக் கொள்ள ஒரு முயற்சி பண்ணாரு. நடிகர்லேருந்து அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த அரசியல் தலைவரா மாறுறதுக்கான ஒரு விஷயம். தனக்கு ஓட்டு எப்படி வாங்க முடியும், திமுகவுக்கு நான் தான் எதிரி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றது, திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பது, ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பதுன்னு அந்த ஒரு பாலிடிக்ஸ் கையில் எடுத்தார். அப்புறம் பாசிச பாஜக போன்ற விஷயங்கள், பாஜகவுக்கு எதிரான ஓட்டை வாங்குறதுக்கான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து வரும்பொழுது தான் இப்போ கரூரில் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறத இப்போ பார்க்குறோம். இதுக்கு யார் பொறுப்பு என்ற இந்த பிளேம் கேம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீ தான் அதுக்கு பொறுப்பு, நீ தான் அதுக்கு பொறுப்புன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பல வகையில் குற்றம் சாட்டி கொண்டு சமூக வலைத்தளங்கள் முழுக்க இதுவே ஆக்கிரமிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது ஒரு பக்கம் இருந்தால் கூட கட்சி துவங்கிய விஜய் ஒரு தற்காலிகமாக அவருக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ ஒரு வேகமாக ஒரு ஓடக்கிளம்பிய விஜய்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்மலாம் விமர்சனம் பண்ணி கொண்டது விஜய் ஓட்டத்தை தூக்கிய முதல் கட்டத்திலேயே அவருக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. பட் அந்த தடையை தாண்டி அவர் வரணும்னா கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகும். ஒரு மாதம், ஒரு மாதம், 1.5 மாதம் கழிச்சு மீண்டும் அவர் விட்ட இடத்துலேருந்து அவர் துவங்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது அந்த இடைப்பட்ட இந்த கேப்ன்றது அவர் எடுத்த முயற்சிக்கு ஒரு தடைன்றது அந்த வேகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்தல் நெருக்கத்தில் இந்த வேகம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நடக்க போற விசாரணைகள், அதுக்கு யார் காரணம் போன்ற விஷயங்கள், அப்புறம் எதிர்காலத்தில் இவரோட பொதுக்கூட்டங்களுக்கு இந்த மாதிரி கூட்டம் வருமா, மக்கள் வருவாங்களா, இல்லை உயிருக்கு பயந்து கொண்டு வராமல் இருப்பாங்களா, எப்படிப்பட்ட அந்த அந்த அணுகுமுறை, கூட்டங்கள் நடத்துகிற அணுகுமுறையில் ஏதாவது மாறுதல் கொண்டு வர போறாரா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இது ஒரு இடைக்காலத்தில் இந்த சம்பவம் அவரோட வேகத்துக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தற்போதைய உண்மை. இந்த தடையை தாண்டி அவர் எப்படி வரப்போறாருன்றது தான் முக்கியமான விஷயம். அது என்ன மாதிரியான ஒரு யுக்திகள் அவர் வச்சிருக்காரு, எப்படி ஒரு மக்களை மீண்டும் அணுக போறாருன்றத பொறுத்திருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம கருத்தை சொல்ல முடியும் ஆக்சுவலா. ஓகே சார். இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் மத்தியில விஜய்க்கு அந்த அதே வரவேற்பு இருக்குமா? இல்ல அப்படியே குறையும்னு நினைக்கிறீங்களா சார்? இதற்கு பிறகு சம்பவத்துக்கு பிறகு சார்? இல்ல, அவரை பொறுத்த மட்டும் அந்த ரசிகர்கள் அவர் மேல வச்சிருக்கிற அந்த அவரை பார்க்கறதுக்கு காட்டுற ஆர்வமாகட்டும், அவருடைய ரசிகர்கள் அடிப்படையில் அவங்க அவருடைய ரசிகர்கள். அப்புறம் நடுநிலையா இருக்கிறவங்க விஜயை பார்க்கணும்னு வந்தவங்களும் இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு ஊருக்கு விஜய் விசிட் பண்றாருன்னா அவர் ரசிகர்கள் மட்டுமே வரமாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற சாதாரண எந்த கட்சியும் சாராதவர்கள், அல்ல கட்சி சார்ந்தவர்கள் கூட விஜயை பார்க்கணும்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் அவருடைய ரசிகர்கள் யாரும் மாறுவாங்கன்னு எனக்கு தோணலை ஆக்சுவலா. அவங்க ரசிகர்கள் அவருடைய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. அதுல ஒன்றும் எந்த சேஞ்ச் இருக்காது. அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு வருவாங்களா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு மன ரீதியா ஒரு பயம் இருக்கும். இந்த கூட்ட தலைவர் நம்ம மாட்டினா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். அப்போ இவர் இனிமே இந்த கூட்டத்தை இதுவரையும் கூட்டத்தில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காண்பித்து கொண்டு வந்த விஜய்க்கு வரப்போற காலங்களில் அந்த கூட்டத்தை அதே மாதிரியான ஒரு கூட்டத்தை சேர்க்க முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். அது கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் மாதங்கள் கூட ஆகும், பல கூட்டங்கள் கூட ஆகும். ஸோ அதனால பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் அந்த ரசிகர்கள்லாம் யாரும் மாற மாட்டாங்க. அது அவரெல்லாம் இவர் கூட தான் இருப்பாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாலாம் நீங்கள் 2-3 நாளாக பார்க்கும்பொழுது அந்த ரசிகர்கள் எப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, அவர் கூட தான் இருப்பாங்க. பட் ஆனால் அந்த கூட்டத்துக்கெல்லாம் வருவாங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஓகே சார். இப்ப நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க. இந்த கரூர் சம்பவம் தொடர்பா அரசியல் கட்சி தலைவர் நிறைய பேர் பேட்டி குடுத்திருக்காங்க. அவங்க பேட்டி குடுக்க ஒவ்வொரு டைமும் எல்லாருமே ஒரு கடுமையான கண்டனத்த பதிவு செய்யல. ஒரு மென்மையான போக்குல தான் சார் பேசுறாங்க. நீங்க சீமான், இப்ப நயினாரா இருக்கட்டும், அதேபோல பிரேமலதா விஜயகாந்த் எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு அணுகுமுறையில தான் அவங்க பேசியிருக்காங்க. ஒரு வன்மையா கண்டனம் தெரிவிக்கல. இதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும்? இல்ல, அதாவது முழு உண்மையும் தெரியாத போது நேர எடுத்த உடனே சொல்ல முடியாது இல்லையா. சில பேர் விஜயை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு பதிவு போட்ட திரையுலகத்தில் இருக்கவங்களும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசியல்லையும் சில பேர், அரசியல் இருக்கிற சில பேரும் கூட சொல்லியிருக்காங்க, தனியரசு போன்றவர்கள்லாம் அரெஸ்ட் விஜய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி சில பேர் ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொரு மாதிரி. ஆனால் பொதுவாக ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் அதனோட தலைவர்கள் முழு உண்மை தெரியாத போது இதுக்கு காரணம் யாரு, ஏன் இந்த சம்பவம் நடந்தது, இதுக்கு விஜய் தான் காரணமா, இல்லை பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமா, இல்லை வேற ஏதாவது காரணங்களான்னு எதுவும் சரியான ஒரு விவரம் தெரியாத போது இந்த சம்பவத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கிற ஒரு விஷயத்தோட விட்டுட்டு
இதை பற்றின ஒரு முழு விசாரணை வேணும்னு சொல்றது தான் இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால அந்த பிளேம் கேமை வந்து கட்சிகள் பண்ணலாம். தாவேகா திமுக அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் தாவேகா வந்து கூட்டத்தை நடத்தின கட்சி, திமுக வந்து ஆட்சியில் இருக்கிற கட்சி, அது ரெண்டுத்துக்கும் பண்ணலாம். அதிமுக வந்து அரசாங்கத்தை வந்து குறை சொல்ற ஒரு விஷயத்த பண்ணலாம், பாஜக அரசாங்கத்தை குறை சொல்ற ஒரு விஷயத்த பண்ணலாம். பட் பொதுவாக வேறு பல கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி சீமான் தேமுதிக எல்லாம் வந்து அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நடுநிலையான ஒரு போக்கை தான் கையாள முடியும். அவர்கள் வந்து அவங்க வந்து எடுத்த உடனே வந்து இவர் தான் தப்பு இல்லை அவர் தான் தப்புன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு அதிமுக மாதிரி அரசாங்கத்தை குறை சொல்றதோ இல்லை பாஜக மாதிரி அரசாங்கத்தை குறை சொல்றதோ இல்லை தாவேகா மாதிரி திமுக அரசாங்கம் தான் காரணம் சொல்றதோ முடியாது. அதே மாதிரி திமுக தரப்புலேருந்து விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்ற விஷயங்களும் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால வந்து ஆனால் அதே மாதிரி நீங்க எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாது மற்ற கட்சிகள் எல்லாம். அதனால வந்து இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை முழுசா வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன ஏதுன்றது ஒரு விசாரணைக்கு தெரிஞ்ச பிறகுதான் வந்து கமெண்ட் சொல்றது ஒரு விமர்சனம் அல்லது வந்து அபிப்பிராயத்தை சொல்றது கரெக்டா இருக்கும். அதனாலதான் இவங்க எல்லாருமே அந்த நடந்த சம்பவம் துயர சம்பவம் அனுதாபம் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, இது பற்றி ஒரு முழு விசாரணை தேவை அப்படின்ற அந்த ரேஞ்சில் மட்டும் பேசிட்டு விட்டுருவாங்க. ஆக்சுவலா அதுதான் இப்ப நடக்கிறத நான் பாக்குறேன். ஓகே சார், கடைசியா ஒரு கேள்வி சார். சார் இப்போ விஜயோட அரசியல் பயணத்துல இந்த கரூர் விவகாரம் வந்து ஒரு கரும்புள்ளியா மாறிட்டு தான் சொல்லணும். இதற்கு பிறகு திமுக பல வழிகளில் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அவரோட பிரச்சாரத்தையும் என்ன மத்த அழுத்தம் கொடுக்க விஷயங்களையும். முடியும்? நீங்க இப்போ ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க, அவங்க என்கொயரி நடத்துவாங்க. நம்ம நாட்டுல ஒரு நபர் கமிஷன்லாம் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் ஆகும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். ஆறுமுகசாமி கமிஷனும் இது அருணா ஜெகதீசன் ஸ்டெர்லைட் போட்ட கமிஷனும் என்னாச்சு? அவங்க எத்தனை வருஷம் எடுத்திருந்தாங்க? அப்புறம் அவங்க அறிக்கை கொடுத்த பிறகு இதே திமுக அரசு என்ன தொடர் நடவடிக்கை எடுத்தது? ஊரை போட்டு வச்சிருக்காங்க அந்த அறிக்கைகள் எல்லாம். அதனால இந்த ஒரு நபர் கமிஷன் எல்லாம் ஒன்றும் உபயோகம் இல்லாத கமிஷன்கள், அதெல்லாம் போட்டு ஒன்றும் பிரயோஜனம். அது எதுக்காக போடுறதுன்னா ஒரு அரசாங்கம் இம்மீடியட்டா வந்து ஒரு காரியம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு அக்கறையை தெரிவிக்கிற ஒரு விஷயமா இருக்கே தவிர அது உண்மையான ஒரு பர்பஸை சர்வ் பண்ற மாதிரி அந்த ஒரு நபர் கமிஷன்லாம் இருக்கிறது இல்லை ஆக்சுவலா. அதனால வந்து திமுக அரசாங்கம் வந்து இது வந்து ஒரு சம்பவம் வந்து ஒரு கரும்புள்ளி. அது வந்து விஜயுடைய அந்த தொடர் பயணத்துல வந்து ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கு, அது உண்மை. அதனால அதே மாதிரி திமுக அரசு வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணினா இப்போ வழக்கு வந்து இப்போ ஏமன்னா நீங்க விஜயை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்கள மேல தான் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆனந்த் அந்த லோக்கல் இருக்க மாவட்ட செயலாளர் அவங்க மேலெல்லாம் நிர்மல்குமார் மேலெல்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கட்சியோட தலைவர் விஜய் மேல எந்த வழக்கும் பதிவு பண்ணல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது விஜய் மேல வழக்கே பதிவு பண்ணலன்னா அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதனால இந்த ஒரு நபர் கமிஷனை பற்றி ஈவன் சிபிஐட்டே போட்டுவேன். அதனால அவருக்கு என்ன வந்துட போகுது இல்லை. அவர் அரெஸ்ட் பண்ணா கூட அப்படியே அரெஸ்ட் பண்ணா கூட அவர் ஒரு மாசத்துல மறுபடியும் ஜாமீன்ல வரக்கூடாது. அரெஸ்ட் பண்ணா அவருக்கு ஒரு அரசியல்வாதி அரெஸ்ட் பண்ணா அதை பயன்படுத்திப்பாங்க. அதனால அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி தெரியல. அவருக்கு வந்து வரப்போற தேர்தலில் என்ன மாதிரியான ஓட்டு போடுவாங்க, ஒரு டிஎன்கேக்கு எதிராக தன்னோட ஸ்டாண்டை எப்படி அமைச்சுக்க போறாரு, அதுதான் முக்கியம். அதாவது விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு வந்ததுன்னா இப்ப முதல்ல சந்தோஷப்படுறது அஇஅதிமுக தான். ஏன்னா அந்த இடத்த தான் பிடிக்கிறதுக்கு விஜய் போயிருந்தார் வேக வேகமா. திமுகவுக்கு எதிராக நான் தான் இருக்கேன் அப்படின்னு போயிருந்தார். அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்கு பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக இடத்துல திமுகவுக்கு எதிராக நான் தான் இடத்துக்கு தான் அவர் போயிருந்தார். இப்போ அதிமுக தான் வந்து இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு கரும்புள்ளி விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறதால அவங்க கொஞ்சம் சரி பரவாயில்ல இவருடைய வேகம் கொஞ்சம் தடைபடும் போல இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கலாமே தவிர மற்றபடி இதில் வந்து திமுக வந்து இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இடைஞ்சல் இந்த வழக்குகள் இது மூலமாக பெரிய ஒரு இடைஞ்சல் வந்து விஜய்க்கு வந்துடும் நான் தோணலை. பட் இந்த சம்பவம் வந்து ஒரு துயர சம்பவம், இது ஒரு பேசப்படும் சம்பவம், தமிழ்நாட்டு வரலாறுல வந்து இது மறக்க முடியாத சம்பவம், அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் விஜயுடைய கட்சியுடைய தொடர் பயணத்துக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அது அந்த வேகத்தை விட்ட இடத்துல இருந்து அந்த வேகத்தை அவர் எப்படி எடுக்க போறாருன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக.